ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு காய் விஜி சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்தி, அதே சமயம் ரொம்பவே ஈஸி. அடுப்பே பற்ற வைக்காமல் குறைவான பொருட்களை வச்சு குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் நாட்டு சக்கரை, ஒயிட் சுகர், வெல்லம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப ஹெல்தி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 10லேருந்து 15 பேரிச்சை பழம் எடுத்துக்கலாம். எனி பிராண்டு பேரிச்சை பழம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல அதில் உள்ள விதை எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விதையும் தனியாக எடுத்தாச்சு. இதை நீங்கள் எதுவும் கட் பண்ணலாம் வேண்டாம், விதையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க போதும். இப்போ ஒரு 2 கப்பில் 1 கப்பில் உப்புக்கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் இன்னொரு கப்பில் பொட்டுக்கல்லையும் எடுத்திருக்கேன். இது ரெண்டோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உப்புக்கல்லை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பொட்டுக்கல்லை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நான் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கல்லை தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் உப்புக்கல்லை எடுக்கிறதா இருந்தால் அதில் உள்ள தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் விதை எடுத்த பேரிச்சை பழத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கப் பொட்டுக்கல்லை எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. பொட்டுக்கல்லை சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால 1-2 முழுசாக இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்றா சேர்த்து சாப்பிடும்போது பல்லில் கடிப்படுறப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். உருண்டை பிடிக்கிற அளவில் இருக்கணும் கையில் எடுத்து பார்க்கும்போது. சப்போஸ் உருண்டை பிடிக்க வரலைன்னா இன்னும் 2 பேரிச்சை பழம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி லட்டு ஷேப்பில் கூட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கையில் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேடா ஷேப்பில் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். உங்களோட விருப்பத்துக்கு தகுந்தது போல் சர்வ் பண்ணிக்கோங்க. வீடியோவில் காட்டுறது போல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களோட விருப்பம்தான், நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் டிசைன் கொடுத்து எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் பொட்டுக்கல்லை மட்டும் இல்லை, நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட், அதுமாரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஷேப் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் மோடு எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் வச்சுட்டு நல்லா கையிலே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ள போய் நல்லா செட் ஆகும். கையிலே நல்லா அழுத்தம் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதிலிருந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் உடனே கூட எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சுருந்து கூட எடுக்கலாம். இன்னும் நல்லா செட்டாகி இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு ஷேப் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மாவு மட்டும் சிலிக்கான் மோடில் வச்சு ஷேப் கொடுத்து எடுத்திருக்கேன். மீதமுள்ள மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி கையால் பேடா ஷேப்பில் தட்டி எடுத்திருக்கேன். இப்போது இதில் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்சது போல் கொஞ்சமாக சாக்லேட் சிரப் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சாக்லேட் சிரப் இல்லைன்னா டார்க் சாக்லேட், அப்படி இல்லைன்னா டைரி மில்க் சாக்லேட் இருந்தால் அதை லைட்டாக டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணிவிட்டு மெல்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மேலே ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவுமே ஆப்ஷனல் தான், உங்களோட க்ரியேட்டிவ்க்கு தகுந்தது போல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணும்போது குழந்தைங்களாம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நினச்சி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே ஹெல்தி. பொட்டுக்கல்லை, பேரிச்சை பழம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால. பொட்டுக்கல்லை மட்டும் இல்லை, இதில் நீங்கள் நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். டெய்லி கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸில் ஒன்று வச்சு கொடுத்து விடுங்க. நீங்களும் காலையில் எழுந்ததும் ஒன்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்குமே ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.